வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 14 இன்னைக்கு பேட்ரிஷியன் ஹாரஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இன்னைக்கு இந்தியாவில் அனுசரிக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனதை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 நடந்த சம்பவம். அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மத கலவரங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க, இது எப்படியாவது பிரித்து வச்சு இவங்களை வந்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதில் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்ற பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பிரித்தாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக இந்துக்கள் இருக்கக்கூடியவங்க இந்த இந்தியாலையும் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படியே பாகிஸ்தானுக்கும் ஒதுக்கிடலாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது, வேறு மதத்தை சார்ந்தவங்களுக்கு. பட் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த முரண்பாடுகள் அப்படின்றது தொடர்ந்து அந்த எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கும் வந்து நடுவில் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது எழ ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது மொத்தமாக அந்த பிரிவினைகள்ன்றது முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. அதனால் பெரிய லெவலில் இழப்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய கலவரங்களால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாம் முடிஞ்சு அந்த பிரிவினைன்றது நடந்தது. அப்படி நடந்து முடிஞ்சாலுமே கூட அதில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்ன்றது ஏற்க முடியாத ஒன்று இல்லை. அதனால் இதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் அதில் இறந்து போனவங்களை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் 2021 நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பேட்ரிஷியன் ஹாரஸ் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் டே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஈரானில் ஒரு டேவாக வந்து அனுசரிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு தீவிரவாத கூட்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு சில பேர்கள்லாம் வச்சுருப்பான். அப்படி இந்த ஜிஹாது, பாலஸ்தீனிக்கு, அப்புறம் இஸ்பெல்லா அப்படின்னு கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத இயக்கங்களாக பார்க்கப்படுது. அவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த ஈரானை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் இருக்குது. இந்த டேவை வந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனான் வார் தான். 1982 பார்த்தீங்கன்னா ஒரு லெபனான் வார் நடந்தது. அது பாலஸ்தீனத்தில் லெபனானுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2006 என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரேலினுடைய அந்த எல்லை பகுதிகளில் இந்த இஸ்பெல்லா அப்படின்ற இயக்கத்தை சார்ந்தவங்க ஒரு ராக்கெட்லாம் விட்டு அந்த பிரச்சனைகளை தொடர ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஒரு 3 பேர் இறந்தாங்க, 2 பேர் வந்து பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலை சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வான்வழி தாக்குதல் பதிலடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த போர்களுடைய பதட்டம்ன்றது அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு பின்னாடி ஈரானுடைய சப்போர்ட் இருந்தது. அவங்களுடைய பினாமியாக இவங்களை வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அப்படி நடந்த ஒரு வாரா, முதன்மையான ஒரு வாரா பினாமியாக வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி முதன்மையான ஒரு வாரம் இந்த வார் பார்க்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை இதில் நடுவில் உள்ள வந்து ஆகஸ்ட் 14 இந்த போரை நிறுத்த சொல்லி அவங்க வந்து அதுக்கான மறைமுகமான விஷயங்கள்லாம் சொல்ல அந்த போருன்றது ஒரு முடிவுக்கும் வந்தது. அப்படிப்பட்ட நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவாக வந்து ஈரானில் அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 14. நெக்ஸ்ட் டே விக்டரி ஓவர் டே ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அந்த 2ஆம் உலகப் போரினுடைய முடிவு, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையினுடைய முடிவை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான். அமெரிக்கா அந்த ஹீரோஷிமா நாகாசாகி இந்த 2 குண்டு வெடிப்புகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ ஹிரிட்டோ அப்படின்ற பர்சன் தான் தலைமை பகுதியில் இருந்த ஜப்பானுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கப்புறம் இந்த ஜப்பானுடைய படைகள் பின்வாங்கப்படுது, இந்த போரை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த அறிக்கையை விட்டாங்க. அமெரிக்கா பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இது 14ஆம் தேதியை வந்து சொல்லிட்டாங்க. பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானு மற்ற நாடுகளுக்கான விஷயங்கள், அவங்களுடைய நேச நாட்டு படைகள், இவங்களுக்குலாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு. ஸோ அப்படி தான் இந்த 2 நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் எல்லாத்துக்கும் பீஸ், அதாவது அமைதி திருமண ஒரு நாளாகவும் வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர்களில் இறந்தவங்களுக்கும் இதனால் உயிரை விட்டவங்களுக்கும் அந்த அணுகுண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து ஒரு அனுசரிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் அந்த ஆதரிக்கக்கூடிய நாடுகள் வந்து அனுசரிக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த அந்த நாளை இன்னைக்கு விக்டரி ஓவர் ஜப்பான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஒரானியன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் ஒரு டேங்க. தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் மெயினான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாசி, வெண்டா, ஸ்வானு, ஜூலு, சேசோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாங்குவேஜ் தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. இந்த ஒரானியன்ற லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா 1990 தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லாங்குவேஜ் அலுவல் மொழியாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்குமே இல்லை. சரி, இந்த ஒரானியன்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன்ஸ் லாங்குவேஜ் அதுலேயே ஒன்றா இது பார்க்கப்படுது. இந்த டச்சுக்காரங்க இருந்த சமயத்தில் அதனுடைய உருக்குலைஞ்ச ஒரு மொழியாக தான் இந்த மொழின்றது உருவாகி இருந்தது. சரி, அந்த உருவாக்கம் எப்படியா இருந்தாலும் அந்த ஆப்பிரிக்கர்களுக்கான ஒரு மொழியாக அது இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் மக்கள் அதை பேசுகிறவங்க இருந்தாங்க. நாட்டினுடைய மக்கள் தொகையில் 13% இந்த மொழியை பேசுகிறவங்களா இருக்கிறாங்க.
அதுவும் இது ஒரு அடிமைகளுடைய மொழியாகவும் பார்க்கப்படுது ஒரு காலகட்டத்தில். அப்போது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குறதுக்கான காரணமாக அமைஞ்சிடும்ல. அப்படி தான் அமைஞ்சு இந்த ஒரு மொழிக்குன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 1990 பார்த்தீங்கன்னா இந்த மொழிக்குன்னு ஒரு அங்கீகாரம்லாம் கிடச்சி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரானியன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகங்களால் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்காங்க ஆகஸ்ட் 14. நெக்ஸ்ட் எனர்ஜி இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இன்றைக்கி பொலான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பொலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் அணுமின் நிலையங்கள்லாம் கிடையாது, பட் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்கிறாங்க. 2026 பார்த்தீங்கன்னா AP1000 அப்படின்ற ஒரு உலையை வந்து உருவாக்குறதுக்கும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. 2018 பார்த்தீங்கன்னா அவங்க புதுப்பிக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கான மூலங்கள்லாம் வேணும், நம்ம நாடை வந்து அதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து நிலக்கரியை தான் பேஸாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லிக்னைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கரி இருக்குது. அவங்க பேசிக்காக அவங்க இடங்களை கிடைக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் இதெல்லாம் வச்சு தான் அவங்க பேசிக்கான வாழ்க்கைன்றது போயினுக்குது. அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் 13% தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே இந்த நிலக்கரியை நம்பி தான் இருக்குது. ஆனால் இதுவும் மொத்தமாக போச்சுன்னா என்ன ஆகுது, நாடு ஒன்றுலாம் போயிடல. அதனால் இது வந்து 2049 அதை குறைச்சாகணும், அதை முழுமையாக நம்ம ஒழிச்சாகணும், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலுக்கு மாறி ஆகணும் அப்படின்ற திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த நாள் எதுக்காக அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்பே அப்படின்ற ஒரு பர்சனு, இவங்க வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயோடத்தோட சேர்ந்து இருக்குது. அண்ட் 2வது வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கொடூரமான ஊசியை போட்டு இவர் ஒரு யூதராக இருக்கிறதுனால இவர் கொண்டுட்டுறாங்க ஜெர்மனை சார்ந்தவங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. டேட் சூஸ் பண்ணுறதுக்கான வேறு காரணங்கள் இருக்கலாம், பட் ஆனால் இதனுடைய டேக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கங்களை வந்து எப்படியாவது நம்ம மாற்றி ஆகணும், அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களை நம்ம பயன்படுத்தி ஆகணும், அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே மெயினாக உருவாக்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு கேலியோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எதனா வேணும்னா ஜெராக்ஸ் எடுத்துப்போம், இல்லாட்டி எதனா ஒன்று வேணும்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு புக்கு எழுதணும், அச்சிடுறதுக்கான ஒரு கான்செப்டே அப்போ கிடையாதுல்ல. அப்போ எழுதணுன்னா எல்லாத்தையும் எழுதி தான் கொடுக்கணும். அப்படி எழுதுகிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அடையாளமும் ஒரு மதிப்புன்றது அப்பத்துலேருந்தே இருந்திருக்கு. அதுலேயும் இந்த சீனா, ஜப்பான், இந்தியா, நேபாளம், வியட்நாம், மங்கோலியா, திபெத், எத்தியோப்பியா, அரபு, இஸ்லாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜஸை அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுத்துக்களாக வந்து எழுதி தான் வச்சுருந்தாங்க. அதுதான் கேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது வந்து அப்படியே டோட்டலாக மாறிச்சு, இது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அதை நம்ம கொண்டாடி ஆக வேண்டியதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா அதெல்லாம் பேஸாக வச்சு தானே நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கங்களேன், இந்த ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ அதில் எழுதுனதெல்லாமே வந்து ஒரு கேலியோகிராஃபியாக தான் பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று கொண்டாடணும்னு சொல்லிட்டு யூகே பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாகினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது புதன்கிழமை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக வேர்ல்டு கேலியோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீனா, அரபு, மங்கோலியாவினுடைய எழுத்துக்கள் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எழுத்து முறையாகவும் பார்க்கப்படுதுப்பா. நெக்ஸ்ட் வேர்ல்டு லிசார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட இனங்கள், இந்த பல்லி இனங்கள் இருக்குது. இந்த டேட் எதுக்காக உருவாச்சுன்றதுக்கு இதுக்கு பின்னாடி எந்த விதமான வரலாறும் இல்லை, எந்த கான்செப்ட்டுமே கிடையாது எப்படி இந்த டேட் வந்துச்சுன்னு. பட் ஆனால் இந்த இனங்களை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு வேலிடான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க இந்த பல்லி இனங்களை கொண்டாடுறதுக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வெறும் 2% மட்டும்தான் தாவரத்தை உண்ணக்கூடிய பல்லி இனங்கள் இருக்குது. மற்ற 98% பார்த்தீங்கன்னா இந்த மாமிச உண்ணிகள் தான். மாமிசம்னா மனுஷனை தின்றது கிடையாது. ஏன்னா கம்போடா டிராகனை தவிர்த்து மற்ற எதனாலையும் மனுஷனுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. நம்மளாம் அதை வாண்டடாக எடுத்து பிடிச்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா தான் உண்டு, மற்றபடி வேறு எந்தவித பாதிப்பையும் அது கொடுக்கறது இல்லை. அது இது ஸ்பெஷலான ஒரு கேரக்டரைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழை வந்து அப்படியே துண்டிச்சிட்டு போயிடும் தானாகவே. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தசையினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரத்தத்தினுடைய கசிவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இயற்கையிலே அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காகனா யாராவது தாக்க வந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சு போய் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது வச்சுருக்கு. செல்ஃப் ஆம்பிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு பண்புன்றது இந்த பல்லி இனங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லப்பிராணிகளாகவும் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பச்சோந்தி, கொக்கோஸ், உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடும்புலாம் தெரிஞ்சு உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரு காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 80s 90sலாம் இந்த உடும்புகளை கோபுரத்து மேலே தூக்கி போட்டு அதில் ஏறி போயிட்டு திருடுறாங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி இந்த பல்லிகள் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த மதம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த எகிப்து, கிரீஸ் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இது ஒரு ஞானத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா மெலினேசியர்கள் இதை வந்து மூதாதையர்களாக பார்க்குறாங்க. இறந்து போனவங்க இப்படி வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ஊரில் கூட கவுளி கத்துச்சு அப்படின்னா எல்லாம் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகுனம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த பெருமாள் கோயிலெலாம் போய் பார்த்தோம்னா சைடில் ஒரு பல்லி மாதிரி இருக்கும் கோவிலில். அதை தொட்டு போனாங்கன்னா நமக்கு எல்லாமே நடக்கும். ஏன்னா காலத்தை கண்ட்ரோல் பண்ணுற பவர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மதம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கிறதுனாலையும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் இம்பார்ட்டண்ட்டாக
பார்த்தீங்கன்னா மனிதர்களோட ஏதோ ஒரு விதத்தில் பின்னி பிணைஞ்சிருக்க இந்த ஒரு பல்லி இனங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் வேர்ல்டு லிசார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 14. நெக்ஸ்ட் டே பிரமுகா டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேங்க. இது வந்து ஒரு சாரணர் இயக்கங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஏன்னா இவங்க டச்சுக்காரங்க இருந்த சமயத்தில் 1921 இந்த சாரணர் இயக்கன்றதை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து நெதர்லாந்துக்கிட்டேருந்து இவங்க பிரிஞ்சு வரும்பொழுது ஒரு 60 குழுக்கள் இருந்துச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் சுகர்னோ அந்த சமயத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. சரி, எதுக்காக ஒரு சாதாரண ஒரு சாரணர் இயக்கம் ஸ்கூலில் எல்லாரும் வச்சிருக்கிறதுக்கு இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முதல்ல இந்த பேடன் பவுல் அப்படின்ற பர்சன் தான் சாரணர் இயக்கத்தினுடைய பேஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் வந்து எழுதின புக்கு மூலமாக தான் இது பயங்கர ஃபேமஸாகவும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு டேக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போயர் போர்னு சொல்லுவாங்க, தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு பெரிய போர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஃபிகேங் அப்படின்ற ஒரு பிளேஸு, அந்த இடத்த வந்து இராணுவங்களாம் சுற்றி வளர்ச்சிட்டாங்க. அந்த பகுதியை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே நிறைய குழந்தைங்களும் அதில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேஸான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த சாரணர் இயக்கத்தை பற்றியான ஒரு நாலேஜ் இருந்திருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருந்தது. தன்னைத்தானே தற்காத்து கொள்கிற ஒரு அமைப்பாக இந்த சாரணர் இயக்கங்கள் இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லையும் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பேடன் பவுலுக்கு இந்த மாதிரியான இயக்கங்களை உருவாக்குறதுக்கு ஒரு பேஸாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த சாரணர் இயக்கங்கள் அப்படின்றது குழந்தைங்க தங்களை தானே தற்காத்து கொள்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பிரமுகா டே அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 14. எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறதை விட எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும்னு யோசிச்சாதான் பதில் கிடைக்கும்னு தோணுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுடன் உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.